நம்ம வேதனைகளையும் பரிமாறிக்க கூடாது. என்னடா நீயும் வந்துட்ட? உனக்காக தான் வந்தேன் குரு. எனக்காகவா? ரீல் ஓடுறிய? ஓ காஞ்சனா கை மாறிட்டான். நீ காப்பாத்துறத மறந்துட்டு அந்த காஞ்சனா நிம்மதியா பணம் இருக்கிற மைனால தேடிக்கிட்டான். சோமாரி சட்டான பார்த்துதான் சொல்றேன். அந்த சூப்பர் மார்க்கெட் ராஜா இல்ல பார்த்திருக்கிறேன். இப்ப அவர் வீட்டுல மட்டும் இல்ல, காஞ்சனா மனசுக்குள்ளேயும் புகுந்துட்டான். சின்னத்துறை இல்லாதனாலதானே இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க. மச்சான் வரட்டும். சின்னத்துறை பேரை சொல்லி ஏன்டா பயமுறுத்துறீங்க? யாருன்னா தண்ணி இறங்கிட போகுது. என்னது கதையை கேட்டுட்டே இருந்த பாதியில ஓடுன, இப்ப வந்து என்ன வீட்டை விட்டு போக சொல்ற? கதைக்கு இடைவேளை வேணுமா? இடைவேளை இல்லைங்க. வரானே சின்னதுரை, அவன் நம்ம கதைக்கு முடிவே எழுதிடுவான். ஆட்டை வெட்டுறவன் கூட ஆண்டவனை கும்பிடுவான். இவன் யாரையுமே கும்பிடாம ஆளை வெட்டுறவங்க. மனுஷத்தனத்துக்கும் இவனுக்கும் ரொம்ப தூரம். தயவு செஞ்சு எனக்கா இங்கே ஓடிடுங்க பிளீஸ். பாட்டு பார்க்கலாம். என்ன அப்படி பாக்குற? 20 வருஷம் ஜெயில் தண்டனையில உள்ள தள்ளி இருப்பான். எப்படி வந்துட்டான்னு பாக்குறியா? உன்னை மனசார காதலிச்சேன். நான் உயிரோட இருந்தாலும் சரி, சத்தாலும் சரி, வேற யாரும் உன்னை தொட விட மாட்டேன். இத்தனை உரிமையோட நானே இந்த வீட்டுல தண்ணி போட்டதில்ல. எந்திருக்கிறியா இல்லையா? உன் பேர் என்ன? தொட்டில வைக்காத பெயர். நான் தட்டு தடுமாறிட்டு இருந்தப்போ ஒரு தாய் எனக்கு வச்ச புனிதமான பெயர். அந்த தெய்வம் வச்ச பேரை தெருவில் போற பசங்களுக்கு எல்லாம் நான் சொல்லணுமா? நீயா சொல்றியா இல்ல நானா உன் பேரை வாங்கட்டுமா? என் பேரை வாங்கறதுக்கு உனக்கு ஒரு ஜென்மம் போதாதுடா. உன் பேரு ராஜா தானே? வேண்டாம், அவருக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். உன் உயிரை நான் பாத்துக்கிறேன். இவனை சொன்னா கேளு, இல்லன்னா இந்த வைரத்தை தின்னுட்டு நான் செத்து போயிடுவேன். பைத்தியம், இவனுக்காக வைரத்தை திருட்டு சாகிறதா இருந்தா அந்த வைரத்தோட மதிப்பு என்ன? என்னடா சொன்ன? என் பேரை தானடா கேட்ட? நான் தான்டா ராஜா.
Come on! அங்கே இன்ஸ்பெக்டர் இல்லனா ஒரே சொருகு. சின்னதுரை, நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. நீயா மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. ஐ வார்ன் யூ. கம் ஆன். நான் ரோஷக்கார இன்ஸ்பெக்டர். என்ன தண்ணி காட்டின பைய தலைய வாங்குற வரைக்கும் நான் உன் கையில சிக்க மாட்டேன். Follow me. Come on. போலீஸுக்கு பிடிக்காதவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வேற சின்னதுரைய காப்பாற்ற முடிஞ்ச பெரியதுரை. அவ்வளவு. உனக்கும் எனக்கும் ராஜா புதியது. அதனாலதான் ரகசியமா பேச உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சின்னதுரை, ராஜா கணக்க கச்சிதமா தீர்த்திடலாம். என்ன சொல்ற? நான் ஒருத்தனே அவனை அடிச்சாதான் அது வீரம். பேக்ரவுண்ட்ல பணம் இருந்துச்சுன்னா வீரம் கொஞ்சம் வேகமாகவே வேலை செய்யும். என்கிட்ட பணம் இருக்கு, உங்ககிட்ட தொழில் இருக்கு. முடிச்சுடுவோம். டீல். என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் யாருகிட்டயுமே கடன் வாங்கினதில்லை. ஆனா உனக்கு மட்டும் நான் கடன் பட்டிருக்கேன். உன் உயிரையும் பொருட்படுத்தாம என்ன காப்பாத்தினியே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல நீங்க என்கிட்ட கை கொடுத்தப்போ என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? ஆனந்த், நான் யாருக்குமே கை கொடுக்க மாட்டேன். அப்படி கொடுத்துட்டா என் உயிரையே கொடுக்கறதா அர்த்தம்னு சொன்னீங்கல்ல. அப்படிப்பட்ட உயிரை நான் காப்பாத்துவதா? நீ வக்கீலாச்சே. உங்களையே மறைக்கிட்டேன்ல. அப்படியே வச்சுக்க. ஆனா எனக்கு உதவி செய்தவங்களுக்கு திருப்பி நான் உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன். அந்த உதவியை நான் ஏத்துக்கவே மாட்டேன். நிச்சயமா? நிச்சயமா. சேலஞ்ச். சேலஞ்ச். ஓகே. அம்மா, நான் உன்னை மடக்கிட்டேன் பாத்தியா? அம்மா வாச்சே. தேங்க்யூ. அம்மா, ஆனந்த், நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? நான் செஞ்ச புண்ணியப்பா. தம்பி ராஜாவை நான் சந்திக்கலைன்னா இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே முடியாது. உன்னையும் பார்த்திருக்க முடியாது. தம்பி ராஜாதான் என் பிள்ளை என்கிட்ட சேர்த்துச்சு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவனா பார்த்துதான் எனக்கு ஒரு தாயை நான் சேர்த்தேன். எப்பவும் நான் இங்கே இருக்கேன். என்னை யாரும் தேட மாட்டீங்க. சாரிம்மா. ஆனந்த், இது என்னுடைய தங்க லலிதா. வணக்கம்மா. வணக்கம். இன்னும் எதை திருடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? எனக்கு கொடுத்துதான் பழக்கம், திருடி பழக்கம் இல்லை. என்கிட்டயே சொல்றீங்களா? தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்க. முன்ன எங்க வீட்டுல திருடுனீங்கல்ல. நான் அப்பவும் திருட இல்லை, இப்பவும் திருட இல்லை. எனக்கு அந்த பழக்கம் இருந்திருந்தா நான் பிளாட்பார்ம்ல சுத்தி இருக்க மாட்டேன். அப்போ கதை சொல்ல வந்தீங்களா? இல்லை, உண்மை விளக்குறதுக்காக. என்ன திருடேன்னு சொன்னாங்க, நீ அதை நம்பல. சின்ன வயசுல இருந்தே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பிச்சைக்காரன்னு சொல்லியிருந்தா நான் தாங்கி இருப்பேன். ஆனா திருடேன்னு சொன்னீங்களே, அந்த சூட்டை பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால தாங்க முடியல. பேபிமா, இதோ உங்க நெக்லஸ். நான் ஏற்கனவே கடையில வித்துட்டேனே, நீங்க எப்படி இத? சின்ன வயசுல உங்க வீட்டுல சாப்பிட்டேன் பாருங்க, அந்த உப்பு இன்னும் உடம்புல ஓடிட்டு இருக்கு. என்ன பெரிய மனுஷன் உங்ககிட்ட காமிச்சுக்கிறதுக்காக நான் இதை வாங்கிட்டு வரல. இது என்னுடைய கடமை. பேபிமா, எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில நான் ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணிருக்கேன். அது உங்களுக்காக. உங்களுக்கு ஒரு பொம்மை கொடுக்கணும்னு நினைச்சேன்.
என்னால முடியல, எடுத்துட்டு ஓடி வந்துட்டேன். ஆனா அதுக்குள்ள பணத்தை அப்பவே நான் திருப்பி கொடுத்துட்டேன். பணக்காரன் திருடுனா அதுக்கு பேரு தமாஷ். ஆனா ஏழை எந்த பொருள் மேலேயாவது கைய வச்சான்னா அதுக்கு பேரு திருட்டு. நான் அப்ப ஏழையா இருந்தேன். எல்லாருமா சேர்ந்து அந்த பட்டத்தை என் தலை மேல சுமத்திட்டீங்க. ராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. 4 பேர் சொன்னதை கேட்டு நானும் உங்களை திருடன்னு சொல்லிட்டேன். நீங்க என்கிட்ட பேச வரும்போதெல்லாம் நான் முகம் கொடுத்து பேசல. எத்தனை ஆழமான அன்பு இருக்கும்னா பெருத்தவளையும் விரும்பி வீடு தேடி வந்திருப்பீங்க. ராஜா, இந்த தவறுக்கு தண்டனையா நீங்க எதை சொன்னாலும் நான் கேட்கிறேன். ராஜா,